வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் இந்த ஷெரீஃப் பாய் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம மகாவீர் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன ஸ்வீட் மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தா, இங்கே மேலே டைனிங் இருந்தது. நாங்கள் போய் அந்த வடா பாவ் ஒன்று வாங்கினேன். வடா பாவ் பாவ் பஜ்ஜி. அங்கே நிறைய நார்த் இந்தியன் டிஷஸ் இருந்தது, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே ஒரு பாவ் பஜ்ஜி ஒன்று வாங்கினேன், நல்லா இருந்தது. சரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது வாங்கினேன், ஒரு பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினேன். அது வேறு லெவலில் இருந்தது கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆலு பரோட்டா ஒன்று வாங்கினேன். ஆலு பரோட்டாவுக்கு வந்து அந்த தயிர் வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த பாதாம் பால் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வேறு லெவலில் மேலே அந்த க்ரீனு அந்த பிஸ்தாலாம் போட்டு பாதாமில் போட்டு வேறு லெவலில் இருந்தது. இந்த நார்த் இந்தியன் டிஷ்லேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆலு பரோட்டா எல்லாமே இல்லை. ஆலு பரோட்டா நான் சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் போயிருந்தேன் நான். ஆலு பரோட்டா பார்த்திங்கன்னா இந்த தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருந்தது. மேலே கொஞ்சம் மசாலா தூவி இருந்தேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஆலு பரோட்டாவுக்கு ஒரு அந்த சம்திங் அந்த காலிஃப்ளவர் அந்த பொட்டேட்டோ மாதிரி ஒரு மசாலா குருமா ஒன்று வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த அந்த ஊறுகாய், அப்போ இந்த பிக்கிள் வேறு லெவலில் டேஸ்ட்டு கைஸ் இந்த ஆலு பரோட்டாவுக்கு. இந்த ஆலு பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது எல்லாமே வீட்டு தானே, மேக்ஸிமம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, நல்லாவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம. அப்புறம் அந்த தயிருக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அந்த காம்பினேஷன் வேறு லெவலுக்கு போச்சு. அது நீங்கள் அந்த மசாலா பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு இது மஸ்ட் ட்ரை இந்த ஆலு பரோட்டா. இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். மகாவீர் ஸ்வீட்ஸ், ஓகேங்களா? ஆர்எஸ்புரத்தில் இருக்குது. நிறைய ஸ்வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கடை மாதிரி இருக்கும். மேலே எல்லாமே உங்களுக்கு பானிபூரி, பேல்பூரி, பெங்களூர் மசால் பூரி எல்லாமே நிறைய அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. கீழே தான் போடுவாங்க. எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள். ஆலு பரோட்டா எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். கையிலேயே வந்து அவங்க போட்டு நீட்டாக கட் பண்ணி நம்ம மேலே எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆலு பரோட்டா ஸ்டஃபிங்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும், அது வேறு லெவலில் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன். அந்த தயிருக்கும் அந்த மசாலா அந்த கிரேவிக்கும் சூப்பராக இருந்தது. மேலே அப்படியே நெய் தடவி அப்படியே லைட்டாக அந்த பட்டர் கொடுத்து அப்படியே ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ஷு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம்.